ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் என்னோடய ஸ்டைலில் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சமாக குருமிளகு, ஒரு வரமிளகா, 2 கருவேப்பிலை போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். அதோட ஒரு பூண்டு, நறுக்கின தக்காளி 3. தக்காளியை கரைச்சி விடுறதுக்கு பதிலாக இப்படி அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். புளியை ஒரு பவுலில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட அரைச்சி வச்ச மசாலாவையும் ஒன்றா சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ரசத்தை தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 கடுகு, 2 வெங்காயம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். தாளிப்பை எல்லாம் ஒன்றா சேர்த்து அதில் ஊற்றிட்டு அடுப்பில் எடுத்து வச்சு கொஞ்சோண்டு பெருங்காயம், ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ரசம் நல்லா ஒரு கொதி வந்ததும் 2 மல்லித்தழையை போட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.